குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்காரு. இவர் படுத்த பாடு இருக்கா இவரு. வார அலாரத்தோட மோசமாலாம் இருக்காரு. அலாரம் அடிச்சா கூட தலையில ரெண்டு தட்டிட்டு பேசாம இருக்கலாம். அது கூட அமைதியா இருக்கும் போலுக்கு. இவர் ஓடு ஊளதான் போடுதாரு. எடி என்ன இதெல்லாம்? நல்ல முட்டைக்கண்ணு மாதிரி உருட்டி உருட்டி பாக்கறல. என்னத்த பாக்கீரு? கையில மீன் வச்சிருக்கேன் நல்ல மசாலா தடவி. இந்த ஒத்தடு பொண்ணு வாங்கி வச்சிரலாங்க. அது எங்கங்க எங்கேயும் பாத்தேளா? நானு அங்க இங்க எல்லா இடமும் மாறி மாறி தேடி வச்சி கண்ணுல சிக்க மாட்டுக்கு. டி ஒக்குல புள்ளைய வச்சிட்டு ஊரெல்லாம் தேடுறாளா? அந்த கதையில இருக்கு. உன் மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டிய. மண்டை மேல என்னடி வச்சிருக்க? அடுப்பதானே வச்சிருக்க. மண்டை மேல எடுத்து வச்சதே மறந்துட்டேனே. நம்ம பொழப்பு என்ன இப்படி இருக்கு? எடி வர வயசாயிட்டு போதுல. அதான் உனக்கு ஞாபகம் வரதியா இருக்கும் போல இருக்கு. எனக்கு இங்க வயசாகுது. எனக்கு இப்பதானே 22 முடிஞ்சு 23 ஆகுது. ஆமாட்டி ஆவும் நினைப்புதான் பொழப்பு கெடுக்கு. உங்க அம்மைக்கு மட்டும் 39 முடிச்சு 39 காலு 39 அரை 39 முக்கால்னு சொன்னா நீ நம்புதீர்ல. அப்ப நானும் இப்படிதான் சொல்லுவேன் 22 முடிச்சு 23ன்னு. எடி புஸ்ஸு உன்னை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு அமைதியா இருந்த நீ இப்ப சரியான வாயாடி ஆயிட்டடி. எம்மோ மாமா வாயாடியா இருந்தா தான் ஓமர்கிட்டயும் உங்க அம்மைக்கிட்டயும் பொழைக்க முடியும். இல்லனா பொழைக்க முடியுமா? சரி உடனே கோவப்பட்டாத மூஞ்சலாம் அப்படியே ரோஸ் கலர்ல தகதகன்னு தக்காளி பழம் மாதிரிலாம் இருக்கு. டி மீனை பார்த்தேன் திங்கிற போல இருக்கு. சீக்கிரம் பொறி நேராவதுல. செட்டப் சூப்பர் மாமா. இடி தள்ளி உட்கார்ட்டி அக்கா. இப்ப கொஞ்சம் தள்ளி உட்கார்ப்பா. நேர்க்கிட்டே வரைவா. சரி மக்களே சரி உங்களுக்கு இல்லாத இடமா இங்கன வந்து தள்ளி உட்காருங்க. வாங்க அப்படியே தள்ளி வந்து அடுப்புக்குள்ள வந்து விழுந்துறாதியா. அப்ப மக்கள் எல்லாரும் வேலை செய்ய சொன்னா மட்டும் ஆள் அட்ரஸ் இருக்காது. எல்லாரும் காணாம போயிருவாவா. ஆய மூடிட்டு சிரிச்சா எனக்கு காதுல விழாதுனா எனக்கு நல்ல காது கேக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வச்சு மீனெல்லாம் பொரிச்சிட்டு இருக்க. பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா. சூப்பரா இருக்கு. சீக்கிரம் மீனை பொரிச்சு தாமா திங்கிட்டு. மக்களே உங்களுக்கு அடிதான் பொரிச்சிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு முதல்ல கூடு பொற கூட எனக்கு தந்தா போதும். இதுதான் அப்பா பசங்க இது பறந்து நின்னுறாரு. மீனை கொண்டான்னு இப்ப பிள்ளைகள் கேட்டேன்னு பிள்ளைகளுக்கு முதல்ல கூடுங்கேர்ல. சந்தோஷமா இருக்கு இது பாக்குறதுக்கே. மாடியோ என் மாமியா கிழவி எங்க இருந்து சாடி குதிச்சு வந்துட்டாளே. இனி மீனை பார்த்தா விட மாட்டாளே. ஒரு தட்டு மீனை ஒன்னா காலி பண்ணி விடுவாளே. ஏமா உட்காரு. என் பொண்டாட்டி மீன் பொரிக்கல 2 துண்டு தின்னுட்டு போ. எதே இருங்க எம்மா மர்மோல ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு. ஞாராயிட்டு போயிட்டு வரேனா வந்து பாத்துக்கிட்டேன். என்னது வந்து பாத்துக்கிட்டீங்களா? எங்க போறியா? போம்போதே எங்க போறேன்னு கேக்கியா விளங்குமா? அப்ப எங்க இருந்துதே வருவியோ? அல்ல நம்ம தலை எழுத்து. எதை சொல்லிட்டு போங்க எங்க இருந்து வருவியோன்னு. தெக்க போயிட்டு வடக்க வருவேன். வடக்க போயிட்டு தெக்க வருவேன். அதுக்கு அப்புறம் மேக்க போயிட்டு கிழக்க வருவேன். கிழக்க போயிட்டு மேக்க வருவேன். ஆனா வராது. எங்க உங்க அம்மா பறந்துகிட்டு எங்க போறா? மீனை திங்காம கூட ஓடுறாளே. என்ன விஷயமாக்கும்? எங்கேயும் போவாட்டி வயசான காலத்துல எங்கேயும் சுத்திட்டு வருவா. வரட்டு அவ போக்குல போயிட்டு வரட்டு. ஒன்னும் தொந்தரவு பண்ணாம இருக்கல்ல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. முதல்ல மீனை பொரிச்சு பிள்ளைகளுக்கு குடு. சுட குடு. சின்னம்மா ஞாயிற்றுல கிளம்புவோமா? ஏங்க எதுவும் அவசரமா எங்கேயும் வெளியே போக வேண்டியிருக்கோ? என் ஃப்ரெண்ட் அசோக் இருக்காம்ல இந்த துணி எடுக்கணும்னா கூட கூப்பிட்டான். அதான் ஒத்தியில போனோம்னா நானும் வாரேன்னே. ஞாயிற்று பத்தியா உன்னை வீட்டுக்கிட்ட வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். நீ வீட்டுக்கு போயிருவியா? சரிங்க நம்ம தெருவிட்ட வந்து விட்டுட்டு போயிருங்க. என்ன வீட்டுக்கு போனா நாத்தாங்க என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. வாத்துக்கு இருக்க இனிமே இந்த மாதிரி கடற்கரை பக்கம் வரணும். ஜாலியா இருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஆமாங்க எப்ப பார்த்தாலும் வேலை வீட்லயே கிடந்து மண்டையை உடைக்கிறதோட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நல்லாதான் இருக்கு. அங்க நாத்து என்ன கூத்து பண்ணிருக்காளோ தெரியலையே. என்ன இப்படி நாறுது? நல்ல குட்டி பட்டு குட்டி. ஜெயில இருந்த ஒரு வருஷமா செல்லக்குட்டி ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? என் கல்யாணத்துக்கு முன்னால சாரி நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் நாங்க எல்லாரும் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடினோம். பேச்சுலர் பார்ட்டினா தப்பா நினைச்சுக்கிட்டத செல்லக்குட்டி. இந்த முந்தின நாள் காய்கறி எல்லாம் வெட்டுவாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து உள்ளி உடைக்கிறது பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்.
ஆமாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, பேச்சுலர் பார்ட்டினால இதாம்ல பேச்சுலர் பார்ட்டி, நம்ம எல்லாரும் வெங்காயம் உடைக்கிறது பூண்டு உரிக்கிறதெல்லாம் கத்துக்கிடணும்ல, நீ நல்லா கத்துக்கோ, அப்பதான் உன் பொண்டாட்டி உன்னை நல்லவேன்னு நினைப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னானுவா. நானும் படபடபடான்னு பூண்டு உரிச்சு கொடுத்தேன், உள்ளி உடைச்சு கொடுத்தேன், எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். அப்படியாங்க? அதான் இப்பம்லாம் உள்ளி உரிங்கன்னு சொன்னா ஓடி சாடி வந்து உள்ளி உரிக்கலோ. என்ன எல்லாமே உனக்காண்டிதான். தங்கமே, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எப்பப்பா அழாதீங்க, நிறுத்துங்க. ஒரேடியா பைப்பை திறந்து விட்ட மாதிரிலாம் இருக்கு, நிறுத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் குழாய திறந்து விட்டுருக்கீங்க, வேஸ்ட் ஆகாதீங்க தண்ணி அப்படின்னு கமெண்ட்ல சொல்ல போறாங்க. ஆமா, அதுவும் சரிதான். வரக்கூடிய ஏப்ரல் மேல எம்மா தண்ணி கஷ்டம் வந்துடக்கூடாதம்மா யாருக்கும். எதுல விட்டேன்? உள்ளி உரிக்கிறதுல விட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ளிலாம் உரிச்சு முடிஞ்சோன்னு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணானுவோ. என்ன தெரியுமா? என்னங்க சொன்னதுன்னு தெரியும். கல்யாணத்துக்கு போற பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரிதான், ஆமா ஆமா ஆமான்னு சிங்கி சால்ரா போடணும். என்னது, அவிச்ச காக்கா பறக்குங்கப்பா, ஆமா செத்த காக்கா தண்ணி குடிக்குன்னு சொல்லுவேன். ஆமா ஆமா பச்சை கத்திரிக்காய் தீ பிடிக்குன்னு சொல்லுவேன். ஆமா 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 ஆமா. என்னங்க இது, நான் பொறவன்னு சொன்னேன், அதுக்கும் ஆமா ஆமான்னு சிங்கி சால்ரா போடுறியே. ஆமா ஆமா அப்படிதான் சிங்கி சால்ரா போடணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுவா. ஏங்க, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஊர் உலகத்துல எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டா எந்த குடும்பத்திலயும் சண்டையே வராது பத்தியலாங்க. ஆமா ஆமாடி செல்லம், என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தானோ பத்தியா, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்க, அதனால தானே வாங்கிட்ட இருந்து காலம் கழிக்க முடியுது. எம்மா தங்கைமே ராசாத்தி, அல்வா கிண்டி தாரேன்னு சொல்லியே 2 நாளாச்சு பார்த்துக்கோ. எல்லாரும் காத்துட்டு இருக்காவோ அல்வால என்ன வீடியோ வரும்னு. கொஞ்சோட அல்வா கிண்டி தரப்படாதா? நேரம் வேற பெய்கிட்டே இருக்கலாம், காத்து கிடக்க பார்த்துக்கோ, வாய் வேற நமனமான்னு வருது. என்னங்க 10 மினிட்ஸ் நான் 5 மினிட்ஸ்ல திருநெல்வேலி அல்வா ரெடி. நான் கிண்டுறேன், நீங்க திங்க போறீங்க. ஏங்க, அந்த செல்ஃப்ல தான் கோதமாவு இருக்கும், தூக்கி ஒண்ணா தாங்க. அப்படியா? சரி சரி, இப்ப 5 நிமிஷத்துல ஓடியாரையா? வைங்க போன வைங்க. செல்ல தாயி, இங்கடே உட்கார்ந்துக்க, ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவேனா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ சொன்னபடி வந்துருவீல்ல, வருவேனா தான் உட்கார்ந்துருப்பேன். வாரு செல்ல தாயி, என் நாக்கு மாறினாலும் என் வாக்கு மாறாது. 10 நிமிஷத்துல டானுங்க நிப்பேன். இங்கடே உட்கார்ந்துக்கனா எங்கேயும் பேராத. சரிக்கா, சரி. யார் போன் போட்டான்னு தெரியலையே, புச்சு பிடிக்கிட்டுலாம் ஓடுது. எங்க போற எவ்வளவு போறன்னு கேட்டா சண்டைக்கு வரும். நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம ஒரு 10 நிமிஷம் இருப்போம், வருதான்னு பாப்போம், இல்லன்னா வீட்டை பார்த்து போவோம். என்னத்தே அப்படி ஆச்சரியத்தோட வாயை பிளந்துட்டு பாக்கியா? என் மருமோ ஏற்கனவே என் மவனோட கொஞ்சம் ஒசரம் தான், குளத்துலயும் ஒசரம் தான். அது வேற விஷயம். பைக்ல பின்னால இருக்கும்போது ஏதோ ஒய்யாரத்துல இருந்த மாதிரி இருக்க. தே, நீங்க என்ன நினைக்கணும்னு நான் சொல்லட்டுமா? நான் என்ன நினைக்க போறேன்? ஒண்ணுமே நினைக்கிற மருமோல. இல்லத்தே, நான் கொஞ்சம் ஒசரமா இருக்கம்ல, பைக்ல ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது ஒய்யாரத்துல இருக்க மாதிரி இருக்கு பத்தியா, அதெல்லாம் நினைக்கியோ? ஆமா, இல்ல மருமோல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தே, உங்க மொமெண்ட இந்த பைக்கை வாங்காதியே தலை பாடா அடிச்சேன். ஏற்கனவே நான் கொஞ்சம் ஒசரமா, இந்த பைக் டவர் பைக் வரையா, டவர் மாதிரி யானி வச்சு ஏறி உட்கார்ந்த மாதிரி மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குண்ணா. தலை கூட தட்டிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு வானத்துக்கிட்ட. என்ன செய்ய, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சின்னம்மா இறங்குதியா? நேரம் வராயிட்டு. சரிங்க, இறங்குறேன். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. என்ன ஏமா போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்துடல. சரிம்மா, ஒருவேளை நான் போன முன்ன ஆகும், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. சரி, போயிட்டு வாங்க, சீக்கிரம் யாராவதுல. என்னதே காத்தாடங்கன்னு உட்காந்துருக்கிய, வீட்டுக்கு போலியா? மருமோல, என் தம்பி சோனமுத்தான் அசந்து தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சு தின்னலனே, அவன் திங்காம அவன் போகல படுத்து தூங்கிட்டு இருக்கான். சரி, அசதியா இருக்கும் போல ஊர்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சரி தூங்கிட்டுன்னு விட்டுட்டேன். சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நம்ம சித்தப்பு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஏதே நம்ம நாத்து, அதான் நம்ம வீட்டு கோபுரம். என்ன செய்யுதாங்க? மருமோல, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாது, சொன்னதுனே தெரியும். என் மொவளை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு மருமோல. எதே சொன்னா தப்பா நினைச்சுக்கிட மாட்டியல? என்ன மருமோல புது கேள்வி மாதிரி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னை என்னைக்கு தப்பா நினைச்சேன்? நீ எதுனாலும் சொல்லு, அதுக்கான சுதந்திரம் உனக்கு உண்டு. வா விட்டுறக்கூடாது, அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்ல. மருமோல, நான் என்னைக்காவது கோவப்பட்டு நீ பாத்திருக்கியா? கோவலாம் இப்ப படுறது கிடையாது. உனக்கு என் மவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு கோவத்தை குப்பையில தூக்கி போட்டுட்டேன். ஆமதே, அதனாலதானே ஊரே மெச்சத மாமியார்னு, நல்ல மாமியார்னு பேர் எடுத்திருக்கியோ. நிறைய பேர் கமெண்ட்ல வர சொல்லுதாவோ, பரவாயில்ல உங்க மாமியார் நல்ல மாமியாரா இருக்கா அவளான்னு. அதனாலதான் தைரியமா உங்ககிட்ட சொல்லுதே. சொல்லு. உங்க மாமா, எங்க மாமனாரு, அதான் உங்க வீட்டுக்காரரு. தடிய கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்க. சரி, கேட்டுருவோம். எதே நீங்க அடிச்ச அடியில மாமா ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு ஊரெல்லாம் பரவி கிடக்கு. எல்லாரும் என்கிட்ட காதுல வந்து சொல்லுதாவோ. அதே மாதிரி நம்ம நாத்துவோம், நம்ம அண்ணன் தொப்பி தலையின அடிச்சு நொறுக்கி காணாம ஆக்கிட கூடாது. அண்ணன் ஊரை விட்டு ஓடிடக்கூடாது, அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்குதே.
இப்ப எதுக்கு மறுமலா அந்த மனுஷனை பத்தி ஞாபகப்படுத்துத? நீங்க கோவ விட மாட்டேன்னு சொல்லிருக்கிய. அவரை எந்த அன்னைக்கு போட்டுன்னு விட்டுட்டேன். என்னைக்கு வாராரோ திரும்பி வரட்டும், வந்த அன்னைக்கு பாத்துக்கிடலாம். ஆனா என் மருமே அப்படி இல்ல, ரொம்ப நல்லவரு. என் மாவன் அடிச்சாலும் கொன்னாலும் அவளையே தான் சுத்தி சுத்தி வருவாரு. ஆமாத்தே, ஆமா. இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். பக்கத்துல ஏதோ நல்ல வாசம் அடிக்க மாதிரி இருக்க. ஆமா மருமலா, நீர் யார் வீட்லயே பொரிக்க போல இருக்க. கமகமகமான் வாசனை தூக்கல செய்து. கொண்டாங்க, அதான் கோதுமை மாவு. கொண்டாங்க, அதுல தான் சீனி இருக்கு. டொட்டடைங், மூணா பருப்பு. கொண்டாங்கங்க, அதான் முக்கியம். பம் பம் பம், ஆரம்பம், அல்வாதான் பேரின்பம். போடுங்கடா மாவை. கிண்டுங்கடா அல்வாவ. 2 மினிட்ஸ்ல அல்வா ரெடி ஆயிரும். நீங்க அடுத்த சீனை பாத்துட்டு ஓடியங்க. இந்தாங்க, ஒவ்வொருத்தரா வாங்கி தின்னுங்க. இம்மா எனக்கு தெரியலையா தனியாட்டி? மக்களே, நீனும் தங்கச்சி அந்த ஒரே இலையில இருக்க பத்தியா 4 மீன் வச்சிருக்கோம்ல, ஆளுக்கு 2 தின்னுங்க. அதுக்கப்புறம் ஒரு செட்டு பொரியுது பத்தியா, அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு தரேன். சரிம்மா. ஏடி புசு மீன் ஜம்முன்னு இருக்குடி. நல்ல மசாலா போட்டு பொரிச்சிருக்கியா, அளவோல இருக்கு. ஏடி டிவி பார்த்துட்டே உட்காந்து திங்க என்ன? எம்மா, நாங்களும் டிவி பார்த்துட்டே மீன் திங்கம்மா. எடி போறதெல்லாம் சரிதான். ஆளுக்கு ஒரு சேனலை மாத்தேன்னு சொல்லி ரிமோட்டை கிள போட்டு உடைச்சு போடாதீங்க. எம்மா, சண்டை போட மாட்டோம். எடி சிம்மு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா என்ன? எடி எங்கடி உன துவைக்க போட்டு இருந்து ஆள் அட்ரஸே இல்ல. இந்த ஊரை விட்டுட்டு எங்கக்கா போவேன்? சவத்த வெயில அடிக்கி. என்ன வெயிலம்மா, போட்டு தீ மாதிரி கொளுத்துது. அதுக்கு பயந்து போயே பகல் நேரம்லாம் வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாதுக்கா. சாயந்தரம் மூலங்கன வரலாம்னு நினைப்பேன். கடைசியில நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் மொமை உடனே எனக்கு முன்ன வெளியே சாடுறதுக்கு நிப்பான். 2ஆம் தேதி பரிசு வருது பத்தியாக்கா, அதனாலதான் வீட்லயே பேசாம உட்கார்ந்துருப்பேன். நான் உட்கார்ந்தாதான் படிப்பாவேன். ஆமாட்டி, அதுவும் சரிதான். ஏக்கா, என்ன மீன் வெளியில வச்சு பொரிச்சிட்டு இருக்க பராசல் வச்சு? எடி, எங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்ட் யாரோ ஐல மீன் கொடுத்துருக்காவோ. நிறைய இருந்துச்சா, கொண்டு வந்திருந்த மனசே. அதனால குழம்பு வச்சா எல்லாம் காலியாகாது பத்தியா. அதான் அவ்வளத்தையும் நல்ல கழுவி எடுத்து நல்ல கீரி பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சிருக்கேன். வாசம் தெரு வரைக்கும் மணக்கு. எடி, நீ உங்க வீட்டுக்காரரு கூட எங்கேயும் வெளியில போயிருந்த? எப்போ வந்த? உங்க வீட்டுலதான் வாசம் குப்புன்னு வந்தா. நானு யார் வீட்லயே மீன் பொரிக்க போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாமா, நல்ல அயில மீன் வாசம் கப்புன்னு ஆள தூக்குது. ஆமா, எங்க வீட்டுக்கார அயில மீன் கொண்டு வந்தாரா, அதை போட்டு பொரிச்சிட்டு கிடக்கேன். பொரிச்சு தரேன், ஆளுக்கு 2 தின்னுங்க. நானும் சின்ன பொண்ணு உன்னை தேடிட்டு தான் இருந்தேன். நீ வர உங்க வீட்டுக்காரர் கூட எங்கே போயிருக்கியா? சரி, வந்த உடனே கொடுக்கலாம் 5-6 மீனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை, கரெக்டான நேரம் பார்த்து வந்த. சுட தின்னா நல்லா இருக்கும் பத்தியா. கொண்டா 4-5 மீனா நானும் என் மாமியாரும் திங்கும். என்ன சிம்மு, ஜம்முன்னு கிழங்கு நல்லா இருக்க. எங்க இருந்து வாங்கின? எடி, வேலைக்கெல்லாம் ஒண்ணு வாங்கல. என் மாப்பிள்ளை நட்டு பக்கத்து வயல்ல கிழங்கு பிடிக்க போனாரு. அந்த தோட்டத்துக்காரர் கொடுத்து விட்டுருக்காரு பத்துக்கா. 5-6 கிழங்கு போல இருந்து. நான் எல்லாத்தையும் அவிச்சா தீராது பத்தியா, எல்லாம் அப்படியே கிடக்கும். அதான் 2 கிழங்கு எடுத்துட்டு வந்தேன். ஆளு கொண்டு சுட்டு திங்கலாம்ல. சூப்பர் காம்பினேஷன்ல. அயில மீன் பொரிச்சதும் சுட்ட கிழங்கும் ஜம்முன்னு இருக்குமே. அடுப்பு நான் இப்ப பத்த வைக்க மாட்டேன். நீ பத்த வச்சிருக்கலக்கா, 2ஐயும் சுடு. எல்லாரும் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். எடி, மீனை அவ்வளத்தி பொரிச்சுக்கிட்டு அந்தால சுடட்டுமா? சரிக்கா. சூப்பர் திருநெல்வேலி அல்வா ரெடி. அம்மா, என்ன அழகா இருக்கம்மா. எப்பப்பா, அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. சீக்கிரம் செல்லமே, ஒரு ஸ்பூன்ல எடுத்து தாடா சாப்பிடணும்னு அப்படி ஒரு ஆசையா இருக்கு. சரியான பரவகாலியா இருப்பீங்க போல இருக்க. ஆக்க பொறுத்தவே ஆற பொறுக்க மாட்டோமா, அந்த கதையெல்லாம் இருக்கு. இருங்க, ஸ்பூன்ல எடுத்து தாரேன். எல்லாம் உங்களுக்கு தானே, இருந்து தின்னுங்க. நல்லா சவச்சி முழுங்குங்க, முந்திரி பருப்போட சேர்த்து. என்னங்க கழுதை மாதிரி கடிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஆசைப்பட்டியா? முழுங்குங்க. கூமுட்ட, இவ்வளவு நேரம் அல்வா கிண்டுத வரைக்கும் எப்ப கிண்டுற உசுரை எடுத்தா? இப்ப என்னத்துக்கு தெரியல.